அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். உப்பு நீர் நமது சமநிலைக்கு மெழுகுதிரி தேவையானவர்கள் மெழுகுதிரி மற்றும் அனைவரும் உப்பு நீர் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கடந்த வகுப்பில் நாம் இருதய சக்கரம் பார்த்தோம். இருதய சக்கரத்தின் முக்கியத்துவம். இந்த இசையோடு நாம் இப்பொழுது நமது மனம் உடல் இரண்டும் அமைதி அடைந்திருக்கும். இசையை நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைத்து நாம் தியான இசை கேட்கும் போது எதுவானாலும் நாம் எமது சஹஸ்ராரம் வழியாக கேட்கும் போது அது நம்மை முழுமையான அமைதிக்கு கொண்டு செல்கின்றது. நமது தலை உச்சி குழி வழியாக நாம் கேட்கலாம், சுவாசிக்கலாம். கவனத்தை அங்கு தொடர்ந்து நாம் தலை உச்சி குழியில் வைத்துக் கொள்வோம். வைத்து தியான நிலையில் நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். கடந்த வகுப்பில் இருதய சக்கரத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நமது அனைத்து நாடிகள், சக்கரங்கள், சக்தி மையங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தமான இடத்திலேயே தெய்வீகம் குடிகொள்ள முடியும். தெய்வீகம், நற்பண்புகள் ஒளிர முடியும், ஒளிவிட முடியும். இருதயம் முக்கியமான ஒரு அங்கம். நமது இருதயம் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அங்கு நேர்மை இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாது, ஒளிவு மறைவில்லாது பிறந்த இருதயமாக இருக்க வேண்டும். நாம் நமது இருதயத்தை அனைவருக்கும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்புக்கு நாம் திறக்க வேண்டும். கள்ளம் கபடம் ஒளிவு மறைவில்லாது நமது இருதயத்தை திறந்து வெளிப்படுத்த வேண்டும். மற்றும் இருதயத்துக்கு பிரார்த்தனைகள் மிகவும் முக்கியமானது. இது இருதய சக்கரத்துக்கு மட்டுமல்ல, இருதய சக்கரத்தை வளம்படுத்த மட்டுமல்ல, நமது அனைத்து சக்கரங்கள் நம்மை முழுமையாக வளம்படுத்த வல்லது பிரார்த்தனைகள். ஏனென்றால் பிரார்த்தனைகள் மூலமே நாம் எம்மை அணுக முடியும். எம்மை அணுகுவது மட்டுமல்ல, தெய்வீகத்தையும் நாம் அணுக முடியும். சரியான தியானம் மூலம் நாம் அணுகலாம். அந்த தியான நிலைக்கு செல்லும் வரைக்கும் நாம் பிரார்த்தனைகள் மூலமாக அணுக முடியும். அது சிறந்த வழியாகும். கடந்த வகுப்பில் ஆத்மாவை பற்றி பார்த்தோம். ஆத்மாவின் 6 எதிரிகள், அவற்றை எவ்வாறு நாம் வெற்றி கொள்வது என்பதை பார்த்தோம். இன்று பிரார்த்தனைகள் மூலம் நாம் நமது ஆத்மாவின் எதிரிகள் நமது 6 சக்தி மையங்களையும் ஒவ்வொன்றாக பாதிக்கின்றது. அதை குறித்து பிரார்த்தனை மூலமாக நாம் இன்றைய தியானத்தை கொண்டு செல்வோம்.
ஸோ ஆத்மா என்பது நமது இடது இருதயத்தில் இருக்கும் எங்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனின் பிரதிபலிப்பாக ஆத்மா எமது இடது இருதயத்தில் இருக்கின்றது. இந்த ஆத்மா என்றால் என்ன? சச்சித் ஆனந்த ரூபம், அதாவது நானே தூய ஆத்மா. அந்த சச்சித் ஆனந்த நிலை, அந்த நிலையில் நான் வரும்போது நான் தூய ஆத்மாவாக ஆகின்றேன். சோ அந்த சச்சித் ஆனந்த நிலை என்றால் என்ன? சத் என்றால் சத்தியம், உண்மை. எமது வாழ்வின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன் என்ற அந்த உண்மை. நான் யார் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா, அந்த பரம் பொருளின் ஒரு சிறு துளி அங்கம். அதுவே எனது இருதயத்தில் ஆத்மாவாக பிரதிபலிக்கிறது. சோ அந்த உண்மையை நாம் ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு அறிந்து கொண்டோம். தமது இருதயத்தில் ஆத்மாவின் இருப்பை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதுவே சத்தியம். நான் அதன் ஒரு அங்கம், பரமாத்மாவின் ஒரு அங்கமாக இருக்கின்றேன், தனித்தவன் அல்ல. எனவே தாய் குழந்தையை பார்த்து கொள்வது போல் பரம்பொருள், அதாவது பரமாத்மா ஆத்மாவை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அதுவே உண்மை. சோ இந்த உண்மையால் எமது சித்தம், எமது கவனம் அறிவூட்டப்படும் போது கவனம் அங்கிங்கு அலையாது அமைதி அடைகின்றது. வெளியே வேண்டாத விடயங்களுக்கு சென்ற கவனம் அவை அனைத்தையும் விடுத்து அமைதி அடைகின்றது. ஆத்மாவை புரிய ஆரம்பிக்கின்றது, ஆத்மாவின் நற்பண்புகளை உணர ஆரம்பிக்கின்றது, அவை நம்மிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அதனால் எமக்குள் ஒரு அமைதி, மாபெரும் அமைதி ஏற்படுகின்றது. அந்த அமைதி நமக்கு திவ்ய அனுபவங்களை தருகின்றது. ஆத்ம அனுபவங்கள், வாழ்வில் ஆத்ம முன்னேற்றம், வாழ்வில் முன்னேறுகிறோம், எமது ஆளுமையில் முன்னேற்றம், உறவுகளில் முன்னேற்றம், வாழ்வில் முன்னேற்றம், அறிவில் முன்னேற்றம் என்பன வருகிறது. அவை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியை தருகின்றது. வாழ்வில் அமைதி, திருப்தி, மகிழ்ச்சியை தருகின்றது. இதுவே ஆத்மா, சச்சித் ஆனந்த நிலை, ரூபம். இருதயத்தின் பண்புகள் பற்றி பார்த்தோம் கடந்த வகுப்பில். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். சந்திர சூரியன் என்று புதிதாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு முதல் வகுப்பா என்று தெரியவில்லை எனக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு வீடியோ போடுகின்றேன், அதை பார்த்து குண்டலினி எண்ணெயை மேலெழுப்பி கவசமிடுவதை நீங்கள் பார்த்து செய்யலாம்.
hand like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head, and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. We'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நமது 3 நாடிகள் சமநிலைக்கு செல்லுவோம். நமது இடது நாடி கடந்த காலம், வலது நாடி எதிர்காலம், நடுநாடி நிகழ்காலம். எனவே நாம் கடந்த கால பாதிப்புகள் இன்னமும் நம்மை பாதித்துக் கொண்டிருந்தால் எமது இடது நாடியில் இயங்கும் அந்த இச்சா சக்தியை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். எனவே இடது நாடி பாதிப்புகள் அதிகமாக உள்ளவர்கள், உங்களுக்கு மெழுகுதிரி தேவை என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் நேரடியாக உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். இன்றைய புதிதாக வந்தவர்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களோடு சேர்ந்து தொடருங்கள். விரிவாக நாம் பின்பு நாம் கற்றுக்கொள்ளலாம். இடது கை நன்றாக மடியில் திறந்திருக்கட்டும். வலது கை பூமியில் வைப்போம். வைத்து நாம் ஒரு பிரார்த்தனை, நாம் கடந்த கால தாக்கங்கள், எமது பிழையான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை அனைத்திலிருந்தும் நாம் வெளிவர வேண்டும். எனவே நாம் எமது விழிப்புணர்வுக்குள் அதை கொண்டு வந்து நாம் கேட்போம். தாயே, எம்மை கடந்த காலத்திலிருந்து முழுமையாக மீட்டெடுத்து எனது இச்சா சக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது இடது நாடியில் தூய விருப்பம் மட்டும் இருக்கட்டும். வேண்டாதவை முழுமையாக விலகட்டும். வலது கை பூமியை நோக்கி, இடது கை மடியில் திறந்து, கவனம் தலை உச்சியில் இருந்து கொண்டு, அங்கிருந்து கொண்டு இரு கைகள் 10 விரல்களையும் நாம் அவதானிப்போம்.
நமது தூய விருப்பம் நான் ஒரு தூய ஆத்மா என்று என்ற இந்த உறுதிமொழியை கூறும்போது தன் நம்பிக்கையோடு நமது விருப்பங்கள் தூய்மை அடைகின்றன. நாம் பொழுது இரு கைகளிலும் நீங்கள் என்ன உணர்கின்றீர்கள்? ஒரு குளிர்மை அல்லது ஒரு சூடு மற்றும் தலை உச்சியில் பொழுது நமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இந்த உறுதிமொழியை நாம் சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 7 தடவை நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஒவ்வொருவரும் 7 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த சச்சித் ஆனந்த ரூபம் சத்தியத்தை உணர்ந்த நிலை தலை உச்சி குழி தளர்வடைகின்றதா என்று கவனியுங்கள். இப்பொழுது நமது வலது நாடியை சமநிலை செய்து கொள்வோம். வலது கை மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது அனைவரும் வலது நாடி எமது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளால் நமக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் மற்றும் நான் தனித்தவன் என்று இயங்க ஆரம்பிப்பது. இதனால் நமக்கு அகங்காரம் வருகின்றது. ஆனால் நான் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம், அதனுடைய ஒரு அங்கம். நான் தனித்தவன் அல்ல. அனைவரும் உப்புநீர் சுத்திகரிப்புக்கு இப்பொழுது கால்களை வையுங்கள். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி. இப்பொழுது ஆகாய தத்துவத்தின் உதவியை நாம் நாடுகின்றோம். அதோடு உப்பு நீர் சுத்திகரிப்பும் நமது அனைத்து நாடிகளையும் அமைதிப்படுத்த வல்லது. இதில் பிரார்த்திப்போம்.
தாயே, எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தி எனது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது கவனம் தூய்மை அடைவதன் மூலம் எமது மன உடல் தொழிற்பாடுகள் தூய்மை அடைகின்றது. இங்கு நாம் கேட்போம், தாயே, எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி அதை அமைதியடைய செய்து தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன். பரமாத்மாவே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் தனித்தவன் அல்ல. எண்ணங்கள் வந்தால் அவற்றை நாம் மன்னித்து, அந்த எண்ணங்களை மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் எமது மனதுக்கு அப்பால் எமது கவனத்தை தலை உச்சி குழிக்கு எடுத்து செல்லுவோம். இப்பொழுது எமது இடது கையை கொண்டு வந்து வலது பக்க வயிற்றின் மேற்பகுதி, எமது கல்லீரல் லிவர் இருக்கும் பக்கத்தில், மேலில் லிவர் இருக்கும் இடத்தில் வைப்போம். எமது இடது கையை, வலது கை தொடர்ந்து திறந்திருக்கட்டும். இதில் எமது இருதயம் போல் லிவர், கல்லீரலும் முக்கியமான ஒரு அங்கம். இதுவே எமது கவனத்தின் இருப்பிடமாகும். இதில் பிரார்த்திப்போம், தாயே, எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். கவனம் அங்கு இங்கு அலையாது எனது ஆத்மாவில் தலை உச்சி குழியில் அமைதியடைய எனக்கு அருள் புரியுங்கள். நாம் இடது கை வைத்திருக்கும் அந்த கல்லீரல் பகுதியில் நாம் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? வலது கை மூலமாக நுண்ணதிர்வுகள் சென்று தமது கல்லீரலுக்கு செல்கின்றதா என்று கவனிப்போம். கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து அமைதியடைய விடுவோம். எமது சுவாசத்தோடு அமைதியடைய நாம் விட்டு விடுவோம். எண்ணங்களுக்கு அப்பால் சென்று எமது கவனத்தை சுவாசத்தோடு அமைதியடைய செய்வோம். தலை உச்சி குழி சுழுமுனை நாடி வழியாக மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நாம் 2-3 தடவை வெளி
சாரி, என் இன்டர்நெட் வந்து கட் பண்ணப்பட்டுடுது. இப்போ ஓகே, கேக்குதா எல்லாருக்கும்? ஓமாம்மா கேக்குது. ஓகே, ஓகே, ஸோ ஆல்ரைட். So I will share the PowerPoint. Okay. ஸோ இப்பொழுது அது இடது கை இரண்டையும் மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி சமநிலைக்கு. இரு கைகளையும் நாம் எமது மடியில் திறந்து வைத்து சுழுமுனை நாடி எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து சுழுமுனை நாடி வழியாக இந்த சுழுமுனை நாடி எமது முள்ளந்தண்டு வழியாக முள்ளந்தண்டுக்குள் செல்கின்றது. அதுவே எமது அச்சு. இந்த அச்சில் நாம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நாம் உள்முகமாக எமது கவனம் மூலமாக இந்த சுழுமுனை நாடியை கவனிப்போம். தொடர்ந்து சுவாசத்தை நாம் மெதுவாக அவதானிப்போம். அது தானாக நடைபெறுகின்றது, அதை நாம் அவதானிப்போம். எமது அடுத்த முக்கிய உறுப்பு மூளையாகும். எமது மூளையை எமது அகங்காரமோ எமது மமகாரமோ வழிநடத்த விடாது தூய தெய்வீக ஞானத்தால் வழிநடத்த விட்டு விடுவோம். அது ஆத்மா மூலமாக எமது மூளையை நாம் வழிநடத்த விட்டு விடுவோம். அதன் அர்த்தம் நாம் எமது எண்ணங்களுக்கு அப்பால், மனதின் தொழிற்பாடுகளுக்கு அப்பால், மன எண்ணங்களுக்கு அப்பால் தலை உச்சி குழிக்கு சென்று ஆத்மாவில் நாம் கவனத்தை வைப்போம். அங்கு அமைதி அடைவோம். எனவே எமது மூளை தானாக அந்த தூய தெய்வீக அறிவால் வழி நடத்தப்பட விட்டு விடுவோம். தானாக அமைதியடைய விட்டு விடுவோம். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சி குழியில் எமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் நாம் வைப்போம். அங்கு சூடாக இருக்கின்றதா குளிர்ச்சியாக இருக்கின்றதா என்று கவனிப்போம். சூடாக இருந்தால் அந்த சூட்டை தொடர்ந்து அமைதியாக கவனித்துக் கொண்டிருப்போம். அது தானாக தணிந்து குளிர்மையாக மாறுவதை நாம் காணலாம்.
இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் கொண்டு செல்வோம். இப்பொழுதும் தலை உச்சிக்கும் எமது உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியை நாம் கவனிப்போம். அதில் அந்த குளிர்மை தொடர்ந்து வருகின்றதா, அந்த குளிர்மை அதிகரிக்கின்றதா என்பதை நாம் கவனிப்போம். குளிர்மையை அதிகரித்தால் எமது கையை மெதுவாக நாம் மேலே கொண்டு செல்லுவோம். நன்றாக அந்த குளிர்ச்சியை நாம் தொடர்ந்து உணரும் வரை கையை மேலே கொண்டு செல்லுவோம். எமது உச்சிக்குழி, உள்ளம் கை, அந்த இடையில் உள்ள பகுதி அனைத்தும் குளிராக இருப்பதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது கையை நாம் மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். இதேபோல் எமது இடது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சிறிது நேரம் நன்றாக சூடு அனைத்தும் தணிந்து குளிர்மையாக வரும் வரை கவனிப்போம். இப்பொழுது கையை ஒரு 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். அவதானிப்போம். மெதுவாக கையை மேலே மேலே கொண்டு செல்வோம். அந்த குளிர்மையை தொடர்ந்து உணர முடிகின்றதா? இப்பொழுது எமது இடது கையை நாம் மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். நமது இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். நாம் இதயத்திலிருந்து பிரார்த்தனை செய்யும் போது அந்த இதயத்திலிருந்து வருவது நமது ஆத்மாவில் இருந்து வரும் பிரார்த்தனைகளாகும். இதயம் மூலமாக நமது ஆத்மாவில் இருந்து வரும் பிரார்த்தனைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை, நுண் அதிர்வுகள் கொண்டவை. அதிர்வு தரும் எந்த ஒரு எண்ணமும் ஒரு மந்திரமாகின்றது. எண்ணம் கூட நமது ஆத்மாவின் எண்ணங்கள் அனைத்தும் மந்திர சக்தி வாய்ந்தவை. இப்பொழுது நாம் அமைதியாக சில பிரார்த்தனைகளை சொல்லுவோம்.
இந்த முதலாவது பிரார்த்தனை எமது மூலாதார சக்கரம், மூல ஆத்மாவின் 6 எதிரிகளும் எமது 6 சக்கரங்களையும் பாதிக்கின்றது. எமது மூலாதார சக்கரம் தூய்மையற்ற ஆசைகள் எமது மூலாதார சக்கரத்தை பாதிக்கின்றது. நாம் தூய்மையற்ற ஆசைகளில் இருந்து விடுபட வேண்டும். மூலாதாரத்தில் தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமது திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, உறவுகளோடு அனைத்தும் மிகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கும் போது நமது வாழ்வு சிறப்பாக நடைபெறுகின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம். தூய்மையாக இருக்க எனக்கு வலிமையை தாருங்கள். நான் உண்மையானவனாக இருக்க எனக்கு பலம் தாருங்கள். உண்மை, அதாவது நாம் நேர்மையை, சத்தியத்தை கடைபிடிப்பதற்கு பலம் தேவை. நான் என்னை ஏமாற்றாது என்னை எதிர்கொள்ளும் வலிமையை எனக்கு தாருங்கள். நான் என்னை மேம்படுத்த முயற்சிக்கின்றேன். அடுத்த பிரார்த்தனை நமது ஆக்ஞா சக்கரத்துக்குரியது. 6வது சக்கரம் நெத்தியில் இருக்கும் சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு எதிரி வந்து தற்பெருமை, அகங்காரம், நான் தனித்தவன் என்ற அறியாமை, நான் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன், பரமாத்மாவே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம். எமது ஆக்ஞா சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு நாம் அனைத்தையும் மன்னித்து எமது சிரசு முழுமையாக விடுதலை அடைந்து அனைத்திலுமிருந்து ஒரு விடுதலை அடைந்த நிலையில் ஃப்ரீயாக சுதந்திரமாக எமது தலை இருக்க வேண்டும். எமது கோபம், பாகம், பிரச்சனைகள், கவலைகள் அங்கில்லாது எண்ணங்கள் வந்து எம்மை குழப்பாது அறிவு நிறைந்த நிலையில் சுதந்திரமாக லேசாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்வோம். நான் அறியாதவனாக அறியாமையில் இருந்ததால் என்னை மன்னியுங்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் தவறு செய்திருக்கின்றேன். எனவே நீங்கள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஆத்மாக்கு எதிராக நாம் தவறுகள் செய்திருக்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ. அவை அனைத்தும் பெரிய விடயங்கள் அல்ல, மன்னிக்கப்படக்கூடியவை. எனவே நாம் அவற்றிற்காக மன்னிப்பு கேட்போம். விசுதி சக்கரம், விசுதி சக்கரம்
எமது பேச்சு தொடர்பு, இதற்கு எதிரி பொறாமை. மற்றவர்களிடம் நாம் பொறாமைப்படுவது. நாம் நாம் பரமாத்மாவின் ஒரு சிறுதுளி அங்கம். ஒவ்வொருவரும் பரமாத்மாவின் ஒரு சிறுதுளி அங்கமாகும். நாம் ஒரு உடலின் வெவ்வேறு பாகங்கள். இவ்வாறு நாம் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ள முடியும். அது எம்மை நாமே பகைப்பதாகின்றது. எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். ஒரு முழுமையின் ஒரு அங்கமே, சிறுதுளி அங்கமே. எனக்கு அந்த கூட்டு விழிப்பு நிலையை தாருங்கள். எனது பேச்சு நடத்தை அனைத்தும் அந்த கூட்டு விழிப்பு நிலையை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும். எனக்கு இனிமையாக பேசும் திறன் கொடுங்க. நான் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முறை, மற்றவர்கள் என்னை மதிப்பதாக, அவர்கள் என்னை விரும்புவதாக, நான் அவர்களோடு இருப்பதை விரும்புவதாக இருக்கட்டும். எனக்கு சுயமரியாதையை தாருங்கள். நான் மற்றவர்களை மதிக்கும் திறனையும் எனக்கு தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். அதுவே எனது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை மற்றவர்களை மதிக்கும் திறனையும் எனக்கு தந்தருகின்றது. இப்பொழுது எமது இருதய சக்கரத்தில் பிரார்த்திப்போம். இருதய சக்கரத்துக்கு எதிரி பந்தம், பாசம், பிணைப்பு. கண்மூடித்தனமாக, ஒரு தலைப்பட்சமாக அன்பு காட்டுதல், பிள்ளைகள், உறவினர் என்று அதீத பாசம். அந்த பாசம் சில வேளைகளில் எமது கண்ணை மறைத்து அவர்கள் பிழை செய்தாலும் அதை நாம் காண்பதில்லை. அது தவறானது. அன்பு தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். நேர்மை, சத்தியம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு கள்ளம், கவடம், சூதுவாது இல்லாத சமமான அன்பாக இருக்க வேண்டும். தவறுகளை கண்டு அதை சரி செய்யும் அன்பாக இருக்க வேண்டும். அது இலகுவானதல்ல. நாம் அந்த அன்பு சக்தி நமக்குள் இருக்க வேண்டும். நாம் அதை கேட்போம். தாயே, எனக்கு சக்தி கொடுங்கள், எனக்கு அன்பை கொடுங்கள். அந்த தன்னலமில்லாத அன்பை, இறை அன்பு என் மூலமாக மற்றவர்களுக்கு சென்றடைய எனக்கு சக்தி தாருங்கள். மற்றவர்களும் என்னை நேசிக்கும், புரிந்து கொள்ளும் அழகை எனக்கு கொடுங்கள். மற்றும் எனது இருதயத்தில் பாதுகாப்பற்ற உணர்வை அகற்றி ஆத்மாவின் பாதுகாப்பை தாருங்கள். இந்த பாதுகாப்பற்ற உணர்வால் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்கின்றேன் அல்லது கோபப்படுகின்றேன். எமது இருதயத்தில் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, தன் நம்பிக்கை இல்லாத நிலை. இதனாலேயே நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்கின்றோம், கோபப்படுகின்றோம். எனவே நாம் கேட்போம். தாயே, எனக்கு தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எனக்கு பாதுகாப்பு உணர்வை தாருங்கள்.
தாயே, எனக்கு ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் எனக்கு உணர்த்துங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற எனது சொந்த கௌரவத்தை நான் உணரும்படியாக எனக்கு செய்யும். எனக்குள் ஆத்மாவின் மேன்மையும் கண்ணியமும் இருக்கும் போது மற்றவர்கள் குறை கூறினாலோ மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்தினாலோ நாம் அவற்றை உணர மாட்டோம். ஏனென்றால் நாம் எமது கண்ணியத்தை நன்கு உணர்ந்தவர்கள். நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை என்ற அந்த சத்தியம் உணர்ந்தவர்கள். எனவே எம்மை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. எமது மதிப்பு எமக்கு தெரியும், நன்றாக தெரியும். அவ்வாறு நாம் நினைத்தோம் என்றால் அது எமது முட்டாள்தனம். நாம் இன்னும் எமது ஆத்மாவை உணரவில்லை என்பதே அர்த்தம். எமது விசுதி சக்கரத்தில் நாம் எமக்கு சாட்சி நிலையை கேட்போம். தாயே, எனக்கு சாட்சி நிலையை தந்தருளுங்கள். இப்பொழுது எமது நாபி சக்கரத்துக்கு வருவோம். நாபி சக்கரத்தின் எதிரி உலக பற்று, அதாவது பணம், பொருள் என்று பொருள்வாதத்தில் நாங்கள் பொருள் சேர்ப்பதில் பற்றுதல் எமது நாபி சக்கரத்தை பாதிக்கின்றது. உலக சலனங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். எனவே நாம் இங்கு அவற்றை தவிர்த்து நமக்கு அமைதியையும் திருப்தியையும் நாம் கேட்க வேண்டும். எமது உலக வாழ்வில் எமக்கு அமைதி, மன திருப்தி. தாயே, எனக்கு திருப்தியை கொடுங்கள். மன அமைதி, மன திருப்தியை தாருங்கள். வாழ்வில் எனக்கு முழுமையான திருப்தியை தாருங்கள். என்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தியை உணரச் செய்யுங்கள். என்னிடம் எது இருந்தாலும், நான் எதை சாப்பிட்டாலும் திருப்தியை உணரும்படியாக எனக்கு அருள் புரியுங்கள். மேலும் எமது பவசாகரம், நாபி பவசாகர பகுதியே எமது கவனத்தின் இருப்பிடமாகும். அங்கு நாம் பிரார்த்திப்போம், என் கவனத்தை இந்த உலக விடயங்களில் இருந்து விலக்கி என் கவனம் எங்கு சென்றாலும் தயவு செய்து அதை எனது ஆத்மாவுக்கு கொண்டு வர எனக்கு பலம் தாருங்கள். என்னை தூண்டும், என் கவனத்தை பறிக்கும், என் எண்ணங்களை பறிக்கும் விஷயங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுங்க. போலித்தனங்கள் என்பவற்றில் கவனம் செல்லாது இயற்கையோடு வாழ நாம் கற்றுக்கொள்ளலாம். எமது வீடு, எமது வாழ்க்கை அனைத்தும் எளிமையானதாகவும் இயற்கையானதாகவும் இயற்கை அழகு நிறைந்ததாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது எமது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எதிரி கோபம். கோபம் புத்தியை மழுங்கடிக்கின்றது.
எனவே சுவாதிஸ்தான சக்கரம் தூய தெய்வீக ஞானத்தை நமக்குள் ஒளியூட்டுவது. எனவே கோபம் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். அமைதியை நாம் அங்கு கடைபிடிக்க வேண்டும். நமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஒருவரை கோபிப்பதை விட அன்போடு, கருணையோடு, அறிவோடு அவர்களின் பிழைகளை நாம் பார்க்கும் திறன், தாயே நமக்கு அந்த திறனை தாருங்கள். சாட்சி பாவ நிலையை தாருங்கள். முழு அனைத்தையும் நாம் சாட்சியாக பார்க்கும் நிலை, அங்கு எதிர்வினை புரியாது, கோபப்படாது, அனைத்தையும் நாம் சாட்சியாக பார்க்கும் நிலை. மற்றவர்களை நான் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டேன். மற்றவர்களை விமர்சிக்க மாட்டேன். மற்றவர்கள் தவறுகளை பார்க்க மாட்டேன். என் தவறுகளை நான் பார்த்து அதை திருத்துவேன். இதுவே குரு தத்துவம். நானே எனக்கு குரு. மக்கள் ஏன் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று பார்க்கும் திறனே எனக்கு தந்தருளுங்கள். இனிமையான பேச்சு, இனிமையான தன்மை கொண்டிருக்க எனக்கு பலம் கொடுங்கள். எனக்கு ஆத்ம முன்னேற்றம் தாருங்கள். ஆத்ம முன்னேற்றம் என்பது நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் நாம் உயர்நிலை அடைதல். நமது எண்ணங்கள் தூய்மையாக இருத்தல், அதே போல் எமது நடை, உடை, பாவனை, செயல்கள் அனைத்தும் மாற்றமடைந்து ஒரு ஆத்ம ஆளுமையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. எமது எண்ணங்கள், செயல்கள் உயர்நிலை அடைகின்றது. எம்மை ஒரு சிறந்த ஆத்ம ஆளுமை உள்ள நபராக நாம் மாற்றமடைகின்றோம். தாயே, எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் உயர் நிலையை தந்து எமக்கு ஆத்ம ஆளுமையை தந்தருளுங்கள். இப்பொழுது நாம் நேரடியாக ஸ்ரீ மாதாஜியிடம் இந்த பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நமது அனைத்து சக்கரங்களையும் வளம்படுத்தி நாம் நமது கவனம், முழு கவனம் சஹஸ்ராரம், அதாவது தலை உச்சியில் எமது ஆத்மாவில் அமைதி அடைகின்றது. இதுவே எமது சஹஸ்ராரம், அனைத்து சக்கரங்களின் நற்பண்புகளின் ஒருங்கிணைப்பு. அந்த நாம் ஆத்மாவோடு ஒருங்கிணையும் போது ஆத்மா தானாக பரமாத்மாவோடு அமைதி அடைகின்றது. இதுவே தியான நிலையாகும். இந்நிலையில் எமது எண்ணங்கள் இல்லை. எமது மமகாரம், அகங்காரத்தால் வரும் எண்ணங்கள் நமக்கு இல்லை. ஆத்மாவின் வழிகாட்டல். இந்த அமைதியான நிலையில் எமது உள்ளுணர்வு மூலம் அமைதியாக எம்மை ஆத்மா வழிகாட்டுகின்றது. உள்ளுணர்வு மூலம் நாம் சரியானவற்றை தெரிந்து கொள்கின்றோம். சரி எது, தவறு எது என்று அந்த நன்றாக புரிந்து கொள்கின்றோம். இந்த தியான நிலையில் நாம் சிறிது நேரம் இருந்து ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை என்று கேட்போம்.
சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. அந்த வீடியோவில் தமிழ் ஆக்கம் இல்லை. எனவே நான் how to open your heart, உங்கள் இதயத்தை திறப்பது எப்படி பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that. Trust means that, yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that, yes, I have done mistakes. I have been doing wrong. I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage.
Trust yourself. Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself. You are unique, no doubt. As it is human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique, but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself through your Kundalini awakening, clearing your chakras. By understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction by this way or that way. But people feel hurt, people feel bad, or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique, or especially blessed, and you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it and ascent. Ego trips bring you back with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is where you really rise above. Not only that you rise, but with you, you make others rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend. Never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. One day, the student came and said, now, this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was
coming every day and correcting himself. And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach. The third one was a student who came, and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard working. And he came to his teacher one day and he said, sir, I will not trouble you anymore now. He said, true, now you take my seat. That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special power. I don't know, suddenly self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts. And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point. He will never compromise with his boss when it comes to his ascent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second one. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate, work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point now. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays.
clean heart, transparent, open heart. Trust others. Talk to everyone with an open heart. Trust others. Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a realized soul? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places. It is not the other way round. It is from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone, be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? The subject which Felicity wanted me to discuss is how to clean the heart. There's no broom available for that in the supermarket. There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost races. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them, they will make you stand on your head for 3 months. For 3 years, they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I've worked on you from the very first day, knowing what you are, but I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way
gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting and trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way. Is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First, trust yourself, trust others. Others are yogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? Is a Sahaja yogi. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respectable, because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work. It is that trust in your loving heart that is going to work. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station, and there she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, oh, go ahead. They are only weeds. You can have them. And they are so fragrant. One of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable.
ஸோ நாம் ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய தியானத்தை முடிப்போம். இன்று நாம் எமது இருதயம் பற்றி, எமது ஆத்மா பற்றி அறிந்து கொண்ட அனைத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள எமக்கு அருளுமாறு எமது தெய்வீக குருவான ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். அவற்றை நாம் நன்றாக புரிந்து அவை எமக்குள் ஒரு ஆளுமையாக பரிணமிக்க வளர்ச்சி அடைய எமக்கு அருள் புரிய வேண்டி நாம் மீண்டும் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஸோ அனைவரும் நாம் செய்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை நமது தெய்வீக குரு, தெய்வீக அன்னை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மற்றும் இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் சூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் எதுவும் அறிய தர விரும்பினால் நீங்கள் சாட் மூலமாக அறிய தரலாம்.